காஞ்சிபுரம் வெள்ளைகேட் அடுத்த தனியாருக்கு சொந்தமான குபேர திருக்கோயிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டத்தில் சிக்கி மூதாட்டி ஒருவர் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு நிலவியது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேசன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். காஞ்சிபுரம் அடுத்திருக்கக்கூடிய வெள்ளைகேட் அருகே அருகாமையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான குபேரர் திருக்கோயிலிலே தற்போது இந்த தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி குபேர வாசல் திறக்கப்பட்டிருப்பதால் தற்போது அதனை ஒரே நேரத்திலே காண குவிந்திருக்கக்கூடிய பக்தர்களால் அங்கு தற்போது அசாதாரண சூழலானது நிலவி இருக்கிறது. இதனால் அங்கு பரபரப்பான ஒரு சூழலானது ஏற்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தை அடுத்த வெள்ளைகேட் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான குபேரர் திருக்கோயிலானது அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையிலே இன்றைய தினமானது நவராத்திரி, அதாவது தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி, அஷ்டமி சிவராத்திரியை ஒட்டி இன்றைய தினமானது சொர்க்கவாசல் திறக்கப்படும் என அந்த திருக்கோவில் நிர்வாகத்தின் தரப்பிலே அறிவிக்கப்பட்டு விளம்பரமும் செய்யப்பட்டிருந்தது. இதனிலே காஞ்சிபுரம் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அங்கு ஒரு கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் தற்போது காவல்துறையினர் அதிக அளவிலே இங்கு வரவழைக்கப்பட்டு ஒரு அசாதாரண சூழலானது நிலவி வருகிறது. மேலும் அங்கு கூட்ட நெரிசலிலே ஏராளமான குழந்தைகளும் கூட அந்த சிக்கி ஒரு அசாதாரண சூழலானது நிலவி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது போலீசார் அதிக அளவிலானோர் வரவைக்கப்பட்ட அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே ஏற்பாடுகள் போலீஸ் தரப்பிலே செய்யப்பட்டிருந்தாலும் கூட தற்போது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரை திணறக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த கூட்ட நெரிசலே தற்போது நிலவி வரக்கூடிய நிலையிலே நீண்ட வரிசையிலே பக்தர்கள் காத்து கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அந்த கூட்ட நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலேயே கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் அங்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்ட நெரிசலிலே சென்னையை சேர்ந்த 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் தற்போது மயக்கமுற்று விழக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த மூதாட்டியை தற்போது அவர்களது உறவினர்கள் தற்போது மீட்டு மருத்துவமனைக்கும் தற்போது அழைத்து சென்றிருப்பதாக தொடர்ந்து இதனால் அங்கு பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை.